இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோட வேதத்தின் மூலமாக பேசுகிற வார்த்தையை பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நமக்கு பயத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிற காரியங்கள் ஏராளம். அந்த பயம் ஒரு நாள் நம்மை பிசாசு நம்மிடத்தில் வருகிற காரியம் என்னவென்றால், நம்மளுடைய வாழ்க்கையில் பயம். அந்த பயம் நமக்குள்ளாக வரும்போது நாம் விசுவாசத்தை இழந்து விடுகிறோம். ஆண்டவரோட இருக்கிற தொடர்பு நம்மை விட்டு விலகி விடுகிறதையும் நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். வியாதி நிமித்தமாக பயம். இந்த பிசாசு எனக்கு விரோதமாக இந்த மாதிரி காரியங்கள் எனக்கு செய்கிறார்கள் நினைத்து பயந்து கொண்டு இருக்கிறோம். நம் வாழ்க்கையில் என் வாழ்க்கையின் இப்படிப்பட்ட பிரச்சனையில் நான் சந்திக்கிறேன், இப்படிப்பட்ட காரியங்களில் நான் இருக்கிறேன், எனக்கு யார் உதவி செய்ய முடியும், நான் தனிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அநேகருடைய வாழ்க்கையில், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பயத்தை விட்டு நாம் வெளியே வந்தால் நாம் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற பயம், உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற உங்கள் பிரச்சனைகளுக்கு முன்பாக நீங்கள் நிற்கும்போது உங்கள் கரங்களை உயர்த்தி, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்கள். ஆண்டவர் செய்கிற காரியங்கள் ஒரு நாளும் தடைபடாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இன்றைக்கு உங்கள் பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் அவர். உங்கள் வாழ்க்கையை உயர்த்துகிறவர் அவர். உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை, இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சொல்லும்போது உங்கள் எல்லா சூழ்நிலையில் இருந்து உங்களை விடுதலை ஆக்க முடியும். இந்த பயம் நமக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை அழிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நெருக்கம் வரும்போது நம் வாழ்க்கையை அழிந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். நெருக்கப்படும் போது நீ தேவனை நோக்கி பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபத்து காலத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நமக்குள்ளாக பயம் வரும். பயமுள்ள ஒரு ஆவி நம் இருதயத்தில், சிந்தனையில், நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும்போது அந்த பயத்தின் நிமித்தமாக நாம் கட்டப்பட்டவர்களாக மாறிவிடுகிறோம். நம்மால் ஜெபிக்க முடியாது, எந்த காரியத்தை குறித்தும் யோசிக்க முடியாது. நம் கட்டப்பட்ட ஒரு சரீரமாக மாறிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த கட்டிலிருந்து, இந்த பயமுள்ள ஆவி, இப்படிப்பட்ட ஒரு கிரியையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்றால், நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள், ஆண்டவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் நினைத்தது, என் வாழ்க்கையில் நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று சொல்லுங்கள். ஆண்டவர் இந்த நாளிலே நீங்கள் பேசுகிற தேவனுடைய வார்த்தை உங்கள் மனதில் இருக்கிற பயத்தை, கலக்கத்தையும் நீக்கி உங்களுக்குள் இருக்கிற பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி செயல்பட வைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்களுக்குள் செயல்படும் இந்த அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் சூழ்நிலைகளை மாற்றும்.
மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே உங்களை அச்சுறுத்தும்படி வருகிற சூழ்நிலைகளை கண்டு உங்களையே தாழ்வாக எண்ணாமல் உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தையும் ஆண்டவருடைய வார்த்தையும் உயர்வாக எண்ணும்போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். கட்டப்பட்டு இருக்கிற இந்த கட்டுகளில் இருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்குவார். நம்முடைய எல்லா நெருக்கத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இந்த நாளை உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்யுங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ராஜா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, ஏசப்பா, நீங்க பெரிய காரியங்களை செய்து முடிங்க. விண்ணப்பத்துக்கு பதில் கொடுங்க. எல்லா பயத்தின் ஆவிகள் விலகட்டும் ஆண்டவரே. அந்தகார வல்லமைகள் விலகட்டும் ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு ஒரு சுகமும் ஆரோக்கியம் தீர்க்காயுசும் கட்டளிடும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும்ப்பா. எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.